ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் சிறுவனின் கவனத்தை திசை திருப்பி கல்லாப்பட்டியில் இருந்த 13,000 ரூபாய் பணத்தை வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் திருடி சென்றுள்ளனர். கவனத்தை திசை திருப்பி நேக்காக திருடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. நூதன திருடர்கள் சிக்குவார்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் காலணி விற்பனை செய்யக்கூடிய கடை ஒன்று உள்ளது. இந்த கடையின் உரிமையாளர் வெளியே செல்லும் போது அருகில் இருந்த சிறுவனை சில நிமிடங்கள் கடையில் நிற்குமாறு சொல்லிவிட்டு சென்றுள்ளார். அந்த நேரத்தில் காலணிகள் வாங்குவது போன்று வடமாநில இளைஞர்கள் 2 பேர் அங்கு வந்தனர். அப்போது சிறுவனின் கவனத்தை திசை திருப்பி கல்லா பெட்டியை திறக்க வைத்து அதிலிருந்து 13,000 ரூபாயை அவர்கள் திருடிச் சென்றனர். சிறிது நேரம் கடந்த பிறகு கடையின் உரிமையாளர் வந்து கல்லா பெட்டியை பார்த்தபோது வேறு ஒரு நபரிடம் வாங்கி வைத்திருந்த 13,000 ரூபாய் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கடையில் நின்ற சிறுவனிடம் கேட்க அவர் நான் எடுக்கவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் வட மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் சிறுவனின் கவனத்தை திசை திருப்பி கல்லா பெட்டியில் இருந்த 13,000 ரூபாய் பணத்தை திருடி பேன் பாக்கெட்டின் பின்பக்கமாக வைத்து செல்வது தெரிய வந்தது. இது குறித்து கடையின் உரிமையாளர் நெமிலி போலீசாரிடம் புகார் கொடுக்க வீடியோவில் பதிவான இருவரை தேடக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே பணத்தை நேக்காக திருடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பணப்பாக்கம் பகுதியில் வைரலாக பரவி வருகிறது.